எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அதாவதுங்க, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மக்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 80வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய சுதந்திரம் எம்ஜிஆர் ஐயாவோட ஆட்சி காலத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் பிறந்திருக்குது அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தீய சக்தியோட ஆட்சியை விரட்டி விட்டாச்சு. ஆனால் தீய சக்திகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, தீய சக்திகளாக இருக்கட்டும், தீர்ந்து போன சக்திகளாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து இப்போ தூய சக்தியான தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை எப்படியாவது கவுழ்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் தினம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் தினம் முயற்சிகள் பண்ண அவங்க தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அதாவதுங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணான்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. எதிர்கட்சியாக திமுக வந்திருக்காங்க. திமுகவுடைய செயல்பாடு என்னவாக இருக்கணும்னா, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பேசணும், அதை பற்றி பேசணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஓட்டு போட்ட மக்களையே அவங்களுக்கு சாகம் பண்ணுறது, அவங்கள கெட்ட வார்த்தையால் பேசுறது, அசிங்கமாக பேசுறது. அப்புறம் அது ஆர்எஸ் பாரதி நேற்று பேசும்போது, இனிமேல் யாருக்கு பண்ணாலும் சரி, பொதுமக்களுக்கு பண்ணக்கூடாதான், நான் எந்த நல்லது பண்ணாலும் சரி, திமுக காரனுக்கு மட்டும் நீ பண்ணு, கட்சியாளுக்கு மட்டும் நீ பண்ணு. இப்படிதான் ஒரு அரசியல் மேடையில் ஒரு பொது மேடையில் ஒரு மூத்த அமைச்சர் அப்படியே பேசுவாங்க. அதனால தான் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இனிமே தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. விஜய் அவருடைய ஆட்சியை, நல்லாட்சியை, மக்களுக்கான ஆட்சியை மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. உண்மையான மக்களாட்சிங்கிறது இப்போ விஜய் சாருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. முன்னாடிலாம் நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் மக்களாட்சின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வேதனையோடு சொல்லிகிட்டு இருப்போம் நம்ம எல்லாருமே. ஏன்னா இருந்த கட்சியில் எல்லாருமே திருட்டுத்தனம் பண்ணிட்டு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு மட்டும்தான் உண்மையான மக்களாட்சி அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி கோட்டையில் கொடியேற்றினார் தளபதி விஜய் அவர்கள். இந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக எத்தனை லட்சம் மக்கள் நீங்கள் காத்துட்டு இருந்திருப்பீங்க. இனிமே எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்நாட்டு முதல்வராக விஜய் சார் மட்டும்தான் இருக்க போறாரு. அதுவும் நிரந்தர முதலமைச்சர்